மக்களே, இது ஆக்சுவலாக தினத்தந்தி மக்களே. லென்ஸு காரணமாக தலையில் தெரியும். இது ஆக்சுவலாக வந்து தினகரன். இது ஆக்சுவலாக வந்து இந்து தமிழ். இது ஆக்சுவலாக தினமலர். ஏன் இந்த 4 பத்திரிகை நான் காமிக்கிறேன்னா, இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான டிஜிட்டல் நாளிதழ்கள், இது மட்டும் இல்லாமல் சில ஆங்கில பத்திரிகைகள் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ராகுல் காந்தி தவறாக பேசிட்டாரா, இல்லை என்ன பேசியிருக்கார், தன்னோட வாய்ப்பை ராகுல் காந்தி சரியாக பயன்படுத்தியிருக்காரா, நாட்டில் நேற்று பெரிய லெவலில் அதிர்வுகளை ஏற்படுத்தினது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசின பேச்சு. அதற்கு மோடி என்ன செய்ய போகிறார், என்ன இங்கே நடக்குது, இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஏன்னா திடீர்னு ராகுல் காந்தி இப்படி பேசினார் அப்படி பேசினார் செய்தி உருவாகுது. எதற்காண்டி இப்படி திடீர்னு ராகுல் காந்தி பேசுவார்? எப்போதுமே நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு கொடுக்கப்படலாம் தானே பேசுவாங்க. நேற்று வாய்ப்பு கொடுத்து ராகுல் காந்தி பேசுனது பெரிய லெவலில் வந்து பேசப்படுது. இது என்ன, இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, நேற்றைய தினம் என்ன நடந்துச்சுன்னா, குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்ற அவை வந்து முதலாக கூடும்போது குடியரசுத் தலைவரோட உரையோட கூடுவாங்க. வருஷத்தோட ஆரம்பத்தில் இது நடக்கும், இல்லாட்டி வந்து புதுசாக அந்த அமர்வு கூடுனுச்சுன்னா இது நடக்கும். அது அடிப்படையில் இந்த கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றிட்டார். இந்தியா வந்து இப்படிப்பட்ட நாடு, வளர்ந்த நாடு, பெரிய லெவலில் வடகிழக்கு மாநிலங்களில் வளர்ச்சி ஏற்படுது, நாடு முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அரசு எழுதி கொடுத்த உரையை குடியரசுத் தலைவர் படித்து முடிச்சுட்டாங்க. இதே தான் ஆளுநரும் மாநில அரசாங்கத்தில் செய்வாங்க. அங்கே குடியரசுத் தலைவர் இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டாங்க. குடியரசுத் தலைவர் பேசின அந்த உரையில் இருக்கக்கூடிய தகவல்கள் அத்தனையுமே சரியானதா அப்படிங்கிறதுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அப்படிங்கிற ஒன்று வரும். இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் நன்றி குடியரசுத் தலைவரே, நீங்கள் எங்களை வாழ்த்தி பேசிட்டீங்க, நன்றி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எதிர்கட்சியை சேர்ந்தவங்க பல்வேறு விதமான இந்த அரசு நல்ல அரசுன்னு எப்படி சொல்ல முடியும், எங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நன்றியை தெரிவிக்கும் தீர்மானத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை வலியுறுத்துவாங்க. நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் தான் தன்னுடைய பேச்சை பேசுகிறாரு. 100 நிமிடங்கள் அவர் பேசுகிறாரு. 9 மூத்த அமைச்சர்கள் குறிக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி 2லேருந்து 3 முறை குறுக்கிட்டதா பெரிய லெவலில் பார்க்க முடிஞ்சு. கன்ஃபார்ம் 2 தடவை குறுக்கிட்டார். ஸோ அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ராகுல் காந்தி தன்னோட பேச்சை முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு திரிசூல இருக்கக்கூடிய ஒரு சிவன் புகைப்படத்தை காமிக்கிறாரு. ஸோ அங்கே காமிக்கும் போதே சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே காமிக்கக்கூடாது. அதற்கு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, நான் வந்து பதாகை காமிக்கல, ஆவணத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பேச்சை ஆரம்பிக்கிறாரு. இதை நல்லா கவனித்து பாருங்கள். இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்கும். முதல்ல இந்த புகைப்படத்தை பார்த்தோன்னா எனக்கு கிடைச்ச முதல் யோசனை என்னென்னா, இந்த பாம்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட கடினமான சூழல் உங்களுக்கு இருந்தாலும் உண்மையை மட்டும்தான் பேசணும், கழுத்தை சுற்றி உங்களுக்கு கடினமான சூழல் இருந்தாலும் உண்மையை தான் பேசணும் அப்படிங்கிறத எனக்கு வலியுறுத்துனுச்சு. எதிர்கட்சியாக நாங்கள் இங்கே இருக்கோம், ஆனால் நாங்கள் உண்மையை தான் பேச போகிறோம். அந்த உண்மை கடினமான சூழலில் தான் பேசுகிறோம், ஆனால் நாங்கள் மகிழ்ச்சியாக பேசுகிறோம். ஏன்னா நாங்கள் இந்து மத தர்மத்தின் அடிப்படையில் எங்களோட யோசனையை முதல்ல இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட முதல் பாயிண்ட்டை சொல்கிறாரு. 2வது பாயிண்ட், திரிசூலம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. திரிசூலம் அப்படிங்கிறது ஏன் வலது கையில் இல்லாமல் இடது பக்கம் இருக்கு? திரிசூலம் வலது பக்கம் இருந்துச்சுன்னா வன்முறையை தூண்டக்கூடிய விஷயமா இருக்கும். இடது பக்கம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அகிம்சையின் வெளிப்பாடு, தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த மொத்த படமும் என்ன வலியுறுத்துதுன்னா, பயப்படாதே பயமுறுத்தாதே அப்படிங்கிறதான் வலியுறுத்துது. ஸோ இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சின்னத்தை வடிவமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்து மதம் மட்டும் கிடையாது, எல்லா மதங்களுமே இந்த விஷயத்தை தான் வலியுறுத்துது, பயப்படாதே பயமுறுத்தாதே. ஆனால் இங்கே இந்துக்கள் சொல்லக்கூடிய சிலர் வன்முறையை தூண்டுறாங்க, வெறுப்பை பரப்புறாங்க. வன்முறையை தூண்டக்கூடிய சிலர் இந்துக்கள் என்று பேர் வச்சுக்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட பேச்சை பேசுறாரு. அப்பதான் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை வன்முறையாளர்களாக சித்தரிக்கிறார் ராகுல் காந்தி அப்படிங்கிற தன்னோட பதிலை கொடுக்குறாரு. அதற்கு ராகுல் காந்தி இல்லை 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 இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, நான் உங்களைத்தான் ஏன் சொல்கிறேன், உங்களைத்தான் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாரு. RSS சொல்கிறேன், பிஜேபியினரை சொல்கிறேன், சதா 24 மணி நேரமே இந்துக்கள் 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 சொல்லக்கூடிய நீங்கள் உங்களை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, வன்முறையாளர்களாக நான் பிஜேபிக்காரங்களை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தன்னோட பேச்சில் சில திருத்தங்களை அங்கே பண்ணுறாரு. அல்லது தன்னோட பேச்சோட பாயிண்ட் ஆஃப் வியூ விலக்கி அங்கேயே சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே ராகுல் காந்தி சர்ச்சை பேசு, ராகுல் காந்தி இந்துக்களுக்கு எதிரான பேச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரப்புது. இது ஒன்று. ஸோ அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி பல்வேறு விதமான விஷயங்களை பேசுகிறாரு. அக்னிவீர் திட்டத்தில் எந்த விதமான விஷயங்களும் அந்த வீரர்கள் கொடுக்கப்படலான்னு சொல்கிறாரு. அப்போ ராஜ்நாத் சிங் எந்திரிச்சு, இல்லைப்பா 1 கோடி ரூபா கொடுக்குறோமா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னோட பதிலை சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீட்டை பற்றி பேசுகிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சபாநாயகரோட அந்த நடவடிக்கையை பற்றி பேசுகிறாரு. சபாநாயகர் மட்டும் இல்லைங்க, இவருக்குள்ளே 2 உருவம் இருக்குது. ஒன்று ஓம் பிர்லா அப்படிங்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து மக்களவை சபாநாயகர். இவர் வந்து என்னை பார்க்கும்போது குனிஞ்சு கை கொடுக்குறாரு, சாரி மோடியை பார்க்கும்போது
பார்க்கும்போது குனிஞ்சு கை கொடுக்குறாரு, என்னையை பார்க்கும்போது ஆட்டிடியூட் காமிச்சு கை கொடுக்குறாரு, இதை நான் பார்த்தேன், இதை நான் நோட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதற்கு சபாநாயகர் இல்லைப்பா என்ன ஏன்பா இழுக்கிறீங்க, நான் அப்படிலாம் கிடையாதுப்பா, பெரியவங்களை மதிக்கணும் அப்படிங்கிற கோட்பாடு அடிப்படையில் தான் நான் அப்படி செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இந்த சபைக்கு நீங்கள் தான் பெரியவங்க, இதை மனசில் வச்சுக்கோங்க, உங்களை தாண்டி இந்த சபையில் வேறு யாரும் பெரியவங்க கிடையாது, அரசியலமைப்பு அடிப்படையில் நீங்கள் தான் பெரியவங்க அப்படிங்கிற பதிலை சபாநாயகர் வந்து கொடுக்குறாரு. ராகுல் காந்தி வந்து சபாநாயகர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த பேச்சு அடுத்தடுத்த கட்டங்களை கடந்து போயிட்டே இருக்குது. ஸோ பணமதிப்பு நடவடிக்கையாக இருக்கட்டும், பிரதமர் நரேந்திர மோடி தன்னை கடவுளாக சொல்லிக் கொள்வதாக இருக்கட்டும், அயோத்தியில் பிஜேபி தோத்ததாக இருக்கட்டும், பிரதமர் நரேந்திர மோடி தொகுதி மாதிரி நின்றிருந்தார்னா தோல்வி அடைஞ்சிருப்பார் அப்படிங்கிற கருத்தாக இருக்கட்டும், அப்போ பிரதமர் நரேந்திர மோடி எந்திரிச்சு என்ன நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசணுமோ அதை பேசணும், தேவையில்லாத பேசக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த விவாதமானது ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் ஆளுங்கட்சிக்கு எதிராக என்னென்னமாய் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நம்ம சந்திக்கிறோமோ அத்தனை பிரச்சனைகளுமே ஆளுங்கட்சிக்கு முன்னாடி இந்த மேடையில் கொண்டு போய் வச்சிருக்காரு. நம்ம நீட் அப்படிங்கிற அந்த முறைகேடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், அக்னிவீர் திட்டத்தில் சில மாற்று கருத்துக்கள் இருக்கு, இந்த சிபிஐ இடி வருமான வரித்துறை இதெல்லாம் வந்து ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு, ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்குது அப்படிங்கிற குறைபாடு நமக்குள்ள இருக்குல்ல. ஸோ அந்த கருத்துக்கள் அத்தனையுமே ராகுல் காந்தி தன்னோட பேச்சில் அங்கே வலியுறுத்திருக்காரு. அங்கங்கே எங்கெங்கே கரெக்ஷன் பண்ணுமோ அங்கங்கெல்லாம் எதிர்கட்சிகள் பேசக்கூடிய இந்த பேச்சில் ஆளுங்கட்சியை சேர்ந்த 9 மிக முக்கியமான அமைச்சர்கள் வந்து உள்ள போந்து பதில்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி என்னைய பார்த்தா உருன்னே இருக்காரு, என்னைய பார்த்தா அவருக்கு எப்படி தோணும்னே தெரியல, பக்கத்தில் இருக்காரு பாருங்க ராஜ்நாத் சிங், அவர் என்னை பார்த்தா சிரிப்பார், நான் அவரை பார்த்தா சிரிப்பேன், மோடியே என்னை பார்த்து சிரிக்கவே மாட்டார் அப்படிங்கிற கேள்வி கேட்கும் போது அதற்கு மோடி எந்திரிச்சு என்ன பதில் சொல்கிறான்னா, அரசியலமைப்பு அடிப்படையில் எதிர்கட்சி கருத்தை சீரியஸாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை கொடுத்தாரு. இந்த பதிலெலாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆக்கப்பூர்வமான ஜனநாயகம் தான் நாடாளுமன்றத்தில் தேவைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 100 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடி வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசினதை கேட்டிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் பேசி முடித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு அவரோட டர்ன் இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற அத்தனை விஷயத்துக்குமே மாற்று கருத்து அவரால் இன்னைக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு ராகுல் காந்தி நேற்று ஸ்கோர் பண்ணிட்டார், பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ண போறார் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்வி இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்துக்களை அவமதிச்சு பேசிட்டாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. வெறுப்பை பரப்பக்கூடியவங்களை தான் பேசுகிறாரு. அகிம்சை உண்மை அடிப்படையில் தான் இந்து தர்மம் நிலைநாட்டப்படும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறாரு. இந்து அப்படிங்கிறது பெருமை கொள்கிற விஷயம் எங்கே வருதோ அங்கே தான் வன்முறை உருவாகுது, ஏன்னா மற்ற மதங்களை சிறுமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. தவிர எந்த ஒரு இடத்துலையுமே இந்துக்களாகியன்னா இந்த வீடியோ பார்க்குற இந்துக்களாகிய நீங்கள் யாரையுமே தவறாக சொல்லலை, அதே நேரத்தில் வேறு மதத்தை சேர்ந்த யாரையுமே இங்கே தவறாக சொல்லலை. ஸோ இங்கே ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறது திரித்து பேசப்படுது, அரசியல் செய்யப்படுது அப்படிங்கிறதான் இங்கே நம்ம வலியுறுத்த விரும்புகிறோம். ஸோ டோட்டலாக இந்த வீடியோவில் இதாக ஷேர் பண்ண நினச்சேன். தன்னுடைய 100 நிமிடங்களில் ராகுல் காந்தி தன்னால் முடிந்த இந்த எதிர்க்கட்சியாக தன்னுடைய நரேட்டிவ் அத்தனையுமே நாடாளுமன்றத்தில் செட் பண்ணியிருக்காரு. அத்தனைக்குமே ஆளுங்கட்சி சார்பாக பதில் வரும். நீட்டை பற்றி நீங்கள் தனியாக விவாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சபாநாயகரோட செயல்பாடையும் ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் குறிப்பிட்டிருக்காரு. கேமரா ஆங்கிள் முதற்கொண்டு பதிவு செஞ்சிருக்காரு. தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் 100% ஆளுங்கட்சிக்கு எதிராக என்னென்ன குறைபாடுகள் இந்த சமுதாயத்தில் இருக்கோ அத்தனையுமே அந்த மனுஷன் வெளிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உரையானது இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஆளும் தலைவர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.